Chennai Silks. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. ஆஹா, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. அப்புறம் அநீதி, அராஜகம், தில்லுமுள்ளு இவையெல்லாம் திமுகவின் முதற்றே உலகு. யார் சொன்னது? எங்க அண்ணன் தளபதி சொன்னார். திருக்குறள் ஏம்பா பசங்களா இருக்கீங்களா? கேள்விப்பட்டீங்களா? அந்த மாதிரி திருக்குறள்லாம் சேர்த்துங்க. முதலமைச்சர் அந்த இது சேர்த்து நாங்கள் போடுவோம். ஏன் சொல்றேன்னா, சிவாஜி கட்சி ஆரம்பிச்சாரு, கமல் கட்சி ஆரம்பிச்சாரு, விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சாரு, பாக்யராஜ் கட்சி ஆரம்பிச்சாரு, அவரு கட்சி ஆரம்பிச்சாரு, இவரு கட்சி ஆரம்பிச்சாரு, காணாம போயிட்டாங்கன்னு சொல்லி 2 ஆண்டுகளாக நம்மை சொல்லி சொல்லி இன்றைக்கு இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய சக்தியாக இன்றைக்கு எங்களுடைய தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு எங்களுடைய தாய்மார்களுடைய ஆதரவு எங்கள் தளபதி அவர்களுக்கு என்றைக்கும் இருக்கிறது என்பதை இந்த இடத்துல நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா நான் ஒரு ஆட்டோ டிரைவருங்க. நான் சொல்றேன், நம்ம ஆட்டோல இந்த காணும் பொங்கல் அன்னைக்கு ஒரு 4 லேடிஸ் வந்து ஏறினாங்க. எங்கம்மா போனோன்னா இந்த இடத்துக்கு போனோன்னாங்க. நான் எப்பவுமே கேட்பேன், இந்த வருஷம் 2026 யாருக்குமா ஓட்டு போடுவீங்க சொல்லுங்கன்னுவேன். ஏன்பா கேட்குறேன்ச்சு. இல்லை சொல்லுமா அப்படின்னேன். நான் வந்து பொன்மன செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருக்கு தான் ஓட்டு போடுவேன்னு சொன்னாங்க. நான் பார்த்தேன், எம்ஜிஆர் தான் உயிரோடு இல்லையே, இந்த அம்மா எம்ஜிஆருக்கு ஓட்டு போடுறேன். சரி, நீ அப்படி போறியா? கரெக்டு தாம்மா, நாங்களும் எம்ஜிஆர் உயிரோடு இருந்திருந்தாருன்னா எம்ஜிஆருக்கு தான் ஓட்டு போட்டிருப்போம். ஆனால் எம்ஜிஆர் உயிரோடு இல்லையா, இப்போ யாருக்குமா ஓட்டு போடுவோன்னு கேட்டேன். அதுக்கு அந்த அம்மா சொன்ன வார்த்தை, யாரா சொல்லிச்சு எம்ஜிஆர் உயிரோடு இல்லைன்னு? எம்ஜிஆர் வடிவில் என் புள்ள விஜய் இருக்கிறான்டான்னு சொல்லிச்சு. இதுதான் தமிழக மக்கள் தளபதி அவர் மேல வச்சிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாசம். இன்னைக்கு சாதாரணமாக சொல்றாங்க, எல்லா கட்சியிலும் இந்த உறுப்பினர் சர்க்கை நடத்துறாங்க, மிஸ்டு கால் கொடுக்குறாங்க, ஒரு அட்டைக்கு பின்னாடி பேர் எழுதி அட்ரஸ் போட்டு கொடுக்குறாங்க. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தில் உண்மையிலேயே சொல்றோம், சாதாரணமாலாம் உறுப்பினராக சேர முடியாத மக்களே, வாக்காளர் அடையாள அட்டை இருந்தா மட்டும்தான் உறுப்பினராக சேர முடியும். அப்படி வாக்காளர் அடையாள அட்டையை வைத்து கிட்டத்தட்ட 1.5 கோடி தொண்டர்களை சேர்த்த இந்தியாவில் ஒரு பெரிய கட்சி நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம். திரு சரவணன் அவர்கள் சொன்னாரு, இந்த விருப்ப மனு வாங்கறதுக்கு ஈசிஆர்ல டிராபிக் 10,000 பேருன்னு. அவர் உள்ள இருந்தாரு. தலைவர் அவர்களே மன்னிக்கணும், 10,000 பேர் இல்ல, 50,000க்கும் மேற்பட்டவங்க இன்னைக்கு வந்து வேட்பு மனு வாங்கி இருக்காங்க. இதுல என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, படிச்ச இளைஞர்கள் கிட்டத்தட்ட 30,000 பேர் வந்து விருப்ப மனு வாங்கி இருக்கிறாங்க. அப்புறம் எங்க வரலாறு நாங்க சொல்லட்டுமா? விக்கிரவாண்டியில மதுரையில 200 ரூபா பணம் கொடுக்கல, கோட்டர் சரக்கு கொடுக்கல, டெம்போ டிராவலை வச்சு ஆயா தாத்தாவெல்லாம் கடத்திட்டு வரல. தளபதி மாநாடுன்னு அறிவிச்சதுமே 18 லட்சம் தொண்டர்கள் திரண்ட இந்தியாவிலே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு மாநாடு நடத்திய ஒரு பெரிய சாதனை எங்க அண்ணன் தளபதி. இது எங்க அண்ணன் தளபதி. ஏன்னா இன்னைக்கு தெரியும் உங்களுக்கு, எங்க பார்த்தாலும் போன வாரம் கூட வேசார்பாடியில் ஸ்கூல் படிக்கிற பையன் கஞ்சா விற்கிறான். யாரு? ஸ்கூல் படிக்கிற பையன் கஞ்சா விற்கிறான். திருவள்ளூர்ல உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியும். ஒரு இந்திக்காரனை 4 பேர் கஞ்சா அடிச்சுட்டு எப்படி வெட்டினானுங்கன்னு. யாரு? சின்ன சின்ன பசங்க. ஆனா அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர் என்ன சொல்றாரு, தமிழ்நாட்டில் கஞ்சா வந்து நாங்கள் 0% ஆக்கிட்டோம். எதில் ஆக்கிட்டாங்களா? ஐயா 0% ஆக்கிட்டீங்க. ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்ல 3 அடியில் கஞ்சா செடி வந்து வச்சுக்கிறாங்க. அரசு மருத்துவமனை கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான போற ஒரு அரசு மருத்துவமனையில 3 அடியில் கஞ்சா செடி வளர்ந்துருக்குது. கேட்டா இவங்க என்ன சொல்றாங்க, நாங்க கஞ்சாவை 0% மாத்தி விட்டோன்னு. அப்புறம் நேற்று ஒருத்தர் சொல்றாரு, ஒரு மினிஸ்டர், இவங்கெல்லாம் காலைல ஏந்து பார்த்தா என்ன வேலை ஏதுன்னு தெரியல, நீங்க நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, அவன் ஆசிரியரை போய் உள்ள பூந்து வெட்டுறான், குழந்தைங்களை தூக்கிட்டு போய் பாலியல் பலாத்காரம் பண்றான், இதெல்லாம் விட்டுட்டு
விஜய் ஏன் அதை பேசினாரு, தூங்கி ஏந்ததுமே விஜய் ஏன் அதை பேசினாரு, விஜய் ஏன் இதை பண்ணாரு, அதெல்லாம் பார்க்காம உங்க தொகுதியில என்ன பிரச்சனையோ தயவு செய்து அதை போய் இங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏவோ அமைச்சர்களோ போய் பாருங்க. அப்புறம் நீங்க வாக்கு கேட்க நீங்க ரோட்டுக்கு போவே தேவையில்ல. வீட்டுல இருந்த எங்க சின்னத்துக்கு ஓட்டு போடுமான்னு சொன்னா உங்களுக்கு போடுவாங்க. ஏன் சொல்றோம்னா, ஏன் இவர் சொல்றாரு, ஒருத்தர் விஜய் கட்சி ஆரம்பிச்சாரு, ஆட்சியிலையும் பங்கு தரனாரு, அதிகாரத்திலையும் பங்கு தரனாரு, யாருமே கூட்டணிக்கு வரலன்னாங்க. ஆமாங்க, 2 கட்சி இருக்குது, ஏடிஎம்கே இருக்குது, டிஎம்கே இருக்குது. என் தளபதி சொன்ன மாதிரி நான் ஆட்சிக்கு வந்தால் ஊழல் பண்ண மாட்டேன், எனக்கு அந்த அவசியம் கிடையாது, என் மக்களே நான் ஊழல் பண்ண விட மாட்டேன்னு சொன்னாரு. 2 கட்சியை வாக்குறுதி கொடுக்க சொல்லுங்க. அப்புறம் யார் கூட்டணிக்கு வருவா? கூட்டணிக்கு வர்றதே கொள்ளை அடிக்கிறதுக்கு தான், கரப்ஷனை பார்க்க தான், கனிம வளத்தை நோண்டி கொள்ளை அடிக்கிறதுக்கு தான். என் தளபதி என்ன சொல்றாரு, நாங்கள் மக்களோடு மக்களாக நின்று மக்கள் எனக்கு வாக்களிப்பார்கள் என்ற நம்பிக்கையில ஒரு தைரியமா இந்த எலெக்ஷன்ல வந்து களத்தில் நிற்கக்கூடிய ஒரு தலைவன் எங்களுடைய தளபதி அவர்கள். எங்க பார்த்தாலும் இந்த விளம்பரம் என்ன பண்றாங்க, பஸ் நம்ம லேடிஸுக்கெல்லாம் ஃப்ரீயா குத்துறது, அப்புறம் ஒரு விழாவில் போனா ஒரு அமைச்சர் பேசுறது, கோயம்பேடு போனாலும் ஓசி, ஆலந்தூர் போனாலும் ஓசி, மீனம்பாக்கம் போனாலும் ஓசி. இவங்க அப்பா வீட்டு காசுல இருந்து பஸ் வாங்கி விட்டுக்கிறாரு. மக்களுடைய வரி பணத்துல பஸ்ஸை வாங்கி என் மக்களை பார்த்து ஓசின்றது. அப்புறம் 1000 ரூபாய் பணத்தை கொடுக்குறது. 1000 ரூபாய் கொடுத்துட்டு என்ன சொல்றாங்க, நாம பல பல்லுங்கிறீங்க, யார் இன்னொரு மந்திரி 1000 ரூபாவா வந்துச்சா உனக்கும் கொடுப்போம், உங்க அம்மாவுக்கும் கொடுப்போம். பெண்களை கேலி கிண்டல் பண்றது. இதுல இன்னொரு காமெடி, இன்னொருத்தர், நான் ஆட்சிக்கு வந்தா ஆம்பளைக்கு பஸ் ஃப்ரீயா விடுவாங்களாம், இங்க இருக்கிற ஆட்டோக்காரெல்லாம் ஊட்டாண்ட வந்து அடிப்பான். ஏன்னா பெண்களுக்கு பஸ் ஃப்ரீயா விட்டுட்டு பாவம் ஆட்டோக்காரன் இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கிறான்னு சொல்லிட்டு இங்க இருக்க ஆட்டோ ஓட்டுநருக்கான சொல்லுவாங்க. தெரியும் இவரு, நான் இப்போ ஆட்சிக்கு வந்தால் நாங்க வந்து பஸ்ஸை வந்து ஃப்ரீயா கொடுப்போம், அப்புறம் பெண்களுக்கு நாங்க 2000 ரூபாய் கொடுப்போம். இந்த வாயிலேயே வடை சுடுற இந்த 2 கட்சிக்கு மத்தியில தான் உங்க வாய மூலதான் எங்கள் தளபதி அவர்கள் இந்த விசில் சின்னத்தை எடுத்துன்னு வந்து இந்த ஊழல் பெருச்சாலையில ஓட வைக்கக்கூடிய ஒரு சின்னமா வந்து குத்துருக்கிறார். அதுக்கப்புறம் ஐயா எடப்பாடி சொல்றாரு, விஜய் வந்து 41 பேர் செத்து போயிட்டாங்க, போய் டான்ஸ் ஆடுறாருன்னு. நான் கேட்குறேன், ஐயா எடப்பாடி ஐயா அவர்களே, ஒரு பெரிய கட்சி எங்களுடன் கூட்டணி வருகிறது, தோ வருகிறது, வந்து கொண்டிருக்கிறது, நாளைக்கு வரப்போகுது. ஸ்டாலின் அவர்களே கொடி பறக்குதா, புளியார் சுழி போட்டாச்சு, நாங்களா சொன்னோம், நாங்களா உங்களை கூப்பிட்டோம். இன்னொரு அம்மா தமிழிசை சவுந்தரராஜா அக்கா, இந்த ரோட்ல ஒருத்தன் போவான் தெரியுமா, வாங்கம்மா வாங்க, வாங்க ஐயா வாங்க, எங்க கிட்ட பழைய பழனிசாமி, பழைய குக்கரு, பழைய தர்மாகோல் இதையெல்லாம் எங்களுக்கு கூட கூட்டணிக்கு இருக்கிறது, விஜயண்ணா வாங்க, விஜயண்ணா வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கூப்பிட்டு விளம்பரம் கொடுக்கறது. இது பரவாயில்ல. இன்னொருத்தர் இருக்கிறார், அந்த அதிமுகவுக்கு யாரு தலைவர்னு இன்னமும் தெரியாம ஒரே குழப்பத்துல போயிருக்கிறானுங்க. அந்த அதிமுக அமித்ஷா தலைவரா இல்ல அவரு கூட இருப்பாரு மோடி, அவரு தலைவரா, யாரு தலைவர்னே தெரியல. முதல்ல உங்க கட்சியில 1008 பிரச்சனை இருக்குது. இதுல தினகரன், இந்த சந்தானம் ஒரு படத்துல ஒரு காமெடி ஒன்று சொல்லுவான் தெரியுமா, நான் யாருன்னு என்கிட்ட கேட்கறதோடு தோ பூரா இருப்பாரு, அவர்கிட்ட போய் கேட்டுப்பாரு, ஐயோ அவரா, அவர் பயங்கரமான ஆளாச்சே, இவரை போய் ஆர்கே நகர்ல போய் கேட்டா சொல்லுவாங்க, 20 ரூபா நோட்டை கொடுத்து ஓட்டை வாங்கி ஏமாத்திட்டு அதோடு போய் செட்டில்மெண்ட் ஆனவர் தான் ஐயா தினகரன். அவர் கேட்கிறாரு, எங்கள் தலைவர் எம்ஜிஆருடைய படத்தை வைத்துக்கொண்டு விஜய் எப்படி ஊழல் கட்சி என்று சொல்லுவார், எம்ஜிஆர் கொள்ளடிச்சார். ஏண்டா, காலங்காலமா அண்ணா ஆரம்பிக்கப்பட்ட கட்சியை வச்சு இந்த கருணாநிதி குடும்பம் எப்படி கோடி கோடியா கொள்ளை அடிச்சதோ அதே மாதிரி எம்ஜிஆர் போட்டாவை வச்சு நீங்க உங்க குடும்பம் கொள்ளை அடிச்சது தமிழ்நாட்டுக்கே தெரியும். இதெல்லாம் அது கூட பரவாயில்லைங்க. இவனுங்க இந்த தமிழை வளர்க்குறேன் தமிழை வளர்க்குறேன் தமிழை வளர்க்குறேன்னு சொல்லிட்டு வருஷத்துக்கு இத்தனை கோடி நிதி ஒதுக்குறானுங்க. யாரை வளர்த்து வச்சுக்கிறான்னு பார்த்தா இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்ற ஒரு ஆளை மாதிரி வளர்த்து வச்சுக்கிறாங்க. அவன் என்ன பேசுறான், ஒரு அம்மா தளபதியை வந்து பிடிக்கும்னு சொல்லுது. என்ன சொல்லுது,
தளபதியை வந்து எனக்கு பிடிக்கும், என் வீட்டுக்காரோட எனக்கு தளபதியை பிடிக்கும். அவங்க மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லார் வீட்லேயும் எங்கள் அண்ணனை வந்து பிள்ளையா தம்பியா அண்ணனா மாமாவா எல்லாருமே பார்க்குறாங்க, பிடிக்கணும். அந்த நாய் சொல்கிறான், பனையூர் பங்களா காலியாக இருக்குது, அங்கே போய் படுத்துக்கன்னு. நான் ஒன்று கேட்குறேன், விஜயை பிடிக்கும்னு சொன்னது யாரு? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். விஜயை பிடிக்கும்னு சொன்னது யாரு? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். 2 பேரும் பனையூர் பங்களாக்கு அனுப்பலாமா? அனுப்பலாமா? தப்பா நினைச்சுக்காதீங்க, கூட்டணி பத்தி பேசுறது. அதுக்கப்புறம் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, ஒன்னு சொல்றேன், என் பெண்மணிலாம் இங்க இருக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு அம்மா சொல்லிச்சு, தாவேக்காக என் குடும்பத்துல 9 ஓட்டு போடல, சோத்துல வெஸ்த வச்சிடுன்னு சொல்லிச்சு. தயவு செய்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள எங்க பெண்கள் கிட்ட மாட்டிக்காதீங்க. ஏன்னா தமிழை வளர்க்குறேன்னு சொல்லிட்டு நம்ம அக்கா மேயர் தமிழ் எங்கன்னா பேச தெரியுதா? சென்னையில் மழை பெஞ்சுதுங்க, சென்னையில் மழை பெஞ்சுது. இந்த புளியாந்தப்பு பெரம்பூர் பக்கம் தண்ணி நிற்கிது. அந்த அக்கா மேயர் அக்கா வருது, தண்ணி இங்கே நிற்கிது. அந்த அம்மா பிரிட்ஜி மேலே போய் நிற்கிது. எங்கே நிற்கிது? தண்ணி இங்கே நிற்கிது, அந்த அம்மா பிரிட்ஜி மேலே போய் நிற்கிது. பேட்டி எடுக்கிறாங்க. நாங்கள் அந்த இடத்துல நிவாரணம் கொடுக்கலான்னு போகிறோம். அந்த அம்மா பேசுது, நேற்று சென்னையில் பெஞ்ச மழையிலே கொஞ்சம் தண்ணி நிற்குது. அதே எங்க ஆளுங்க பம்பு செட்டு போட்டு எடுத்துனுக்குறாங்க. பம்பு செட்டு போட்டு எடுக்குதுரா 4000 கோடி ரூபாய் செலவு பண்ணி வச்சு காவா போட்டீங்க. நம்ம அண்ணன் ஐயா ஒரு ஊர்வலமா போறாரு. ஒரு அம்மா குழந்தைய தூக்கி கொடுக்குது. அப்பா பேர் நாமான்னு, அது சேக்கு அலாவுதீனோ ஏதோ ஒன்று சொல்லுது. ஜெயகடாவா? ஜெயகடா பிள்ளைக்கு கருணாநிதினு பேர் வைக்கிறேன்றார். அது பொம்பளை பொண்ணு. யாரு? ஐயா ஸ்டாலின் அவரு. அப்புறம் பேசும்போது என்ன சொல்லுது? தாலி அறுப்பு, சங்கிலி பருப்பு. எந்த தமிழ்ல வருது? எந்த தமிழ்ல வருது? திருக்குறளை ஒழுங்கா பேசுனா இளமை புகுத்து விடம் பார்த்து இன்மை புகுத்து விடத்துக்கு இளமை புகுத்து விடன்றார். இந்த மாதிரி இவங்க எல்லாம் பண்ணி நம்மள வந்து என்ன சொல்றானுங்க, இது தற்கூரி கட்சி, இது மரத்து மேலே ஏற கூட்டம், தற்கூரி கூட்டம். ஆமா, உங்களை மாதிரி 200 ரூபா பணம் கொடுத்து கோட்ரு கோழி பிரியாணியை கொடுத்து கூப்பிட்டு வந்து சேர்ல உட்கார வச்சா அவன் பாட்டுன்னு கம்முன்னு உட்காந்து நீங்க பேசுறதை கேட்டு கையில் 1000 ரூபாய் வாங்கிட்டு வீட்டுக்கு போவான். தளபதி வந்தால் லட்சக்கணக்கான மக்கள் ஆர்வத்தோடு வரான். அவன் இடம் இல்லாம மரத்து மேலே ஏறுறான், கரண்ட் கம்பம் மேலே ஏறுறான். அது எல்லாமே எங்கள் தளபதியும் கண்டித்து கொண்டு தான் இருக்கிறாரு, அதை ஒழுங்குபடுத்தி கொண்டு தான் இருக்கிறாரு. இதெல்லாம் விட்டு இன்னொருத்தான் இருக்கிறான். யாரு? இந்த நாம் தமிழர் கட்சியா? இது சீமா. அவனுக்கு வேற வேலையே கிடையாது. அவன் கட்சிக்கு என்ன கொள்கை, எது கோட்பாடு ஒண்ணுமே தெரியல. ஒரு வருஷத்துக்கு அவன்கிட்ட பணம் வாங்கி இவனை திட்டணுமா, அவனை திட்டுறது. அவன்கிட்ட பணம் வாங்கி இவனை திட்டணுமா, இவனை திட்டுறது. நான் கேட்குறேன், எங்களுடைய கட்சி, எங்களுடைய கொள்கை மக்களுக்கு பிடிச்சி போச்சு, மக்கள் எங்களை விரும்புறாங்க. இன்னைக்கு கூட சர்வே எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 48% பேர் எங்களுக்கு ஓட்டு போடுவான்றான் உங்க கட்சி. அது கேட்குறாரு அவர். கறி குழம்பு சாம்பாரம் எப்படி ஒன்னாகும்? ஆமா, கறியா மீன் ஊறுகாவும் ஒன்னாயிடுமா, மான் ஊறுகாவும்? நான் கேட்குறேன். ஒருத்தன் என்ன சொல்றான், காலையில இறந்தா என் தளபதி என்ன பேசுறானோ அதை எடுத்து யூடியூப்ல உக்காந்து ஒரு 1/2 மணி நேரம் வீடியோ போட்டு நம்மளை பத்தி பேசி 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 அந்த குடும்பத்தை பணம் சம்பாதிக்கிறது கொண்டுள்ள அந்த சாட்டை. இன்னொரு வாட்டி உனக்கு சொல்றோம், எல்லா டைமும் தளபதியோட ரசி எங்க அண்ணன் வந்து எது யாரையும் அதை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதனால நாங்க கொஞ்சம் அடக்கி வாசித்து கொண்டு போயிருக்கிறோம். நீ இதே மாதிரி பேசிக்கொண்டே இருந்தால் அப்புறம் ஒரு நாள் எங்க கையும் ஓங்க. தயவு செய்து இந்த சீமானவர்களுக்கு நாங்க நல்லபடியா சொல்றோம். ஏன்னா நீ சொல்ற 8% வாக்கு வாங்கின, 8% வாக்கு வாங்கினேன்னு. 8% வாக்குல அன்னைக்கு இந்த 2 கட்சியும் பிடிக்காத 6% ஓட்டு போடுறது எங்க தளபதி ரசிகரா தெரியுமா உங்களுக்கு? நன்றியோடு பேசுங்க. அப்புறம் சொல்றோம். அப்புறம் இவர் சொல்றாரு, தாமு அன்பரசன் சொல்றாரு, இவர் வந்து அங்க 41 பேரை கொலை பண்ணிட்டு டான்ஸ் ஆடுறாரு. ஐயா தாமு அன்பரசன் அவர்களே, ஒன்று கேட்குறோம். கள்ளக்குறிச்சியில சாராயம் குடிச்சு 62 பேர் 63 பேர் இறந்து போனாங்க. 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி
ஐயா 10 ரூபா பாட்டில் செந்தில் பாலாஜி போனாரா ஹாஸ்பிட்டலுக்கு? போனாராமா? உலகக்காரர் போனாரா? 10 நிமிஷத்துல ஐயா கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் போய் அந்த இடத்துல போனாரா? 2 மணி நேரத்துல துபாயில பிளைட்டை பிடிச்சி நைட்டா துணை முதலமைச்சர் வந்து இறங்குறாருங்க கரூர்ல. 2 ஹவர்ல முதலமைச்சர் போய் சேர்றாரு. 68 பேர் சாராயம் குடிச்சு சத்து போன இடத்துல யாருமே போல. இந்த இடத்துல மட்டும் டக்கு 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 டக்குன்னு வந்து சேர்ந்தீங்களா? சரி, நான் உனக்கு கேட்கறேன். என்னுடைய நண்பர், என் ஃப்ரெண்டு, ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாமா. இதே ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்ல போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது ஒரு பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்றதுல நான் இருந்தேன். அந்த பாடி ஒரே ஒரு ஆளை போஸ்ட்மார்ட்டம் 2 ஹவர் 20 நிமிஷம் ஆச்சு. எத்தனை மணி நேரம்? 2 ஹவர் 20 நிமிஷம் ஆச்சு. 41 பேரை நைட்டோடு நைட்டா போஸ்ட்மார்ட்டம் பண்ண ஒரு கட்சி இந்த திராவிட முன்னேற்ற கழக கட்சி. எங்களுக்கு தெரியும், ஏன்னா இது சிபிஐ வழக்குல இருந்து இதை பத்தி எல்லாம் பேசக்கூடாதுன்னு. எங்களை பத்தி பேசினா நாங்க இதை பத்தி பேசுவோம். திரு தாமோ அன்பரசு அவர்களே, எங்க கிட்ட பேசும்போது ஆதாரத்தோடு பேசுங்க. உண்மையிலேயே சொல்றேன், இந்த ஊழல் பெருச்சாலையை ஒழிக்கத்தான் திருப்பியும் தளபதி அவர்களோட இந்த விசில் சின்னத்தை வந்து கொடுத்திருக்கிறாரு. இந்த விசில நீங்க வாக்குச்சாவடிக்கு போகும்போது தேடி தேடி குத்து இந்த வாக்கி தமிழ்நாட்டுக்கு ஒரு விடிவு காலமாக இருக்க வேண்டும் என்பதை இந்த இடத்துல இது பண்ணிக்கிறேன். எங்க ஏரியா கவுன்சிலருங்க, அந்த அம்மா திமுக, அவங்க வீட்டுக்காரு கவுன்சிலரு, அந்த அம்மா அவங்க ஒய்ஃபு. போயிட்டே இருக்கேன், நான் அப்படின்ச்சு. என்னம்மா அப்படின்னேன். நான் அது ஒரு கார்டு போட்டு கொண்டாச்சு. என்ன கார்டுமா அப்படின்னேன். உறுப்பினர் கார்டு போட்டுக்கொண்டா விஜயநாத் அப்படின்ச்சு. ஏமா அவன் வீட்டுக்காருக்கு தெரிஞ்சா திட்டுவாமான்றேன். அவன் கடவுளை கொடுப்பான், நீ எனக்கு போட்டு கொடுப்பான்னு. அது மாதிரி வீட்டுக்கு நாங்கள் 4-3 சீப்பர் செல்ஸை எல்லா கட்சியிலையும் நாங்கள் வச்சுன்னுக்கிறோம். ஆட்சியாங்க இது. கொலை கஞ்சா எங்க பார்த்தாலும் ஆட்சி. இவர் சொல்றாரு யாரும் குறை சொல்ல முடியாத ஆட்சின்னு. உண்மையிலே சொல்றேங்க, 4 ஆண்டு ஆட்சி நாசமா போச்சு. முதல் வருஷம் ஆட்சி ஒண்ணுமே இல்லாத ஆட்சி. 2வது வருஷம் ஆட்சி முதல்ல தண்ணியில போச்சு பாருங்க, மழை வரும்போது, அதுதான் சாட்சி. 3வது வருஷம் ஆட்சி அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்தது பாருங்க, பெண்களுக்கு பாலியல் தொல்லை, அதுவே ஒரு பெரிய சாட்சி. 4வது வருஷம் ஆட்சி எங்க பார்த்தாலும் 3000 ரூபாய் கொடுத்துட்டு ஒரு பேனர் இருக்குது. தமிழகத்தில் பெண்களை நாங்கள் பின்தங்க விட மாட்டோம். ஒரு சவர நகை எவ்வளவு விற்கிது தெரியுமா? மீன்பாடி ஓடுறவங்களாம் இன்னைக்கு ஒரு பொண்ணு கல்யாணமே பண்ண முடியாது. 1.5 லட்ச ரூபாய் விற்கிது. இவர் வந்து யாரையும் பின்தங்க விட மாட்டாராம். ஐயா, நாங்க பார்த்துக்கிறோம், பின்தங்குறோமோ பின்தங்கலையோ, 2025ஓடு உங்களுடைய ஆட்சியை நாங்க பின் தள்ளிட்டு 2026ல எங்க தளபதியை உட்கார வச்சு இந்த மக்களுக்கு, இந்த மண்ணிற்கு ஒரு ஊழல் இல்லாத ஆட்சியை, ஒரு தரமான கல்வியை, ஒரு சுகாதாரமான குடிநீரை, ஒரு பெண்களுக்கு பாதுகாப்புள்ள ஆட்சியை தரக்கூடிய ஒரு ஆட்சி எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்துடைய ஆட்சி என்பதை கூறிக்கொண்டு நீங்கள் போட வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நீங்கள் வாக்குச்சாவடிக்கு சென்று எங்களுடைய விசில் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு உங்களை தாய்மொழியில் கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.